தனது சொத்துக்களின் விவரங்கள் பற்றி கேட்க வங்கிகளுக்கு உரிமை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மல்லையா தெரிவித்துள்ளார். பல வங்கிகளிடம் 9,000 கோடி ரூபாயை கடனாக பெற்ற கிங்ஃபிஷர் நிறுவன அதிபர் விஜய் மல்லையா அதை திரும்ப செலுத்தாமல் லண்டன் தப்பிச் சென்றார். இத்தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த 7ஆம் தேதியன்று விசாரணைக்கு வந்தபோது விஜய் மல்லையாவுக்கு வெளிநாடுகளில் ஏராளமான சொத்துக்கள் இருப்பதாக வங்கிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை கேட்ட நீதிபதிகள் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் விஜய் மல்லையா தனது சொத்து விவரங்களை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்த உத்தரவிட்டனர். இந்த வழக்கு வியாழக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தபோது மல்லையா தரப்பில் ஒரு அறிக்கை முன்வைக்கப்பட்டது. அதில் தனது சொத்து விவரங்களை பற்றி கேட்க வங்கிகளுக்கு உரிமை இல்லை என கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய சொத்துக்களை அடிப்படையாக வைத்து தனக்கு வங்கிகள் மிகப்பெரிய தொகையை கடனாக அளிக்கவில்லை என்றும் மல்லையா கூறியுள்ளார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் உள்ள சொத்து விவரங்களை சீலிடப்பட்ட கவரில் தாக்கல் செய்ய தான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள மல்லையா அந்த தகவல்களை வங்கிகளுக்கு தரக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய ஜூன் 26ஆம் தேதி வரை தனக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார்.